என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் ஈரான் சரண்டர் ஆக மாட்டேங்குது? நினைச்சிருந்தா வெள்ளக்கொடி காமிச்சிட்டு போயிருக்கலாம்ல. அவ்வளோ மக்கள் இறந்து போறாங்க. உச்சபட்ச தலைவர்கள் அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனா ஈரான் ஏன் விடாப்பிடியா சண்டை போடுது? ஏன்னா ஒரு விஷயத்த அவங்க ரகசியமா வச்சிருக்காங்க. அது அமெரிக்காவுக்கு தெரியாதனால தான் அமெரிக்கா சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம நார்த் கொரியா தங்களுடைய ராணுவ படைய அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க போர்ல இல்ல, ஆனா போருக்கு வருவாங்க. அது எப்ப வேணாலும் நடக்கலாம். நார்த் கொரியா போருக்கு வரனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கனவுல கூட கற்பனை பண்ணிருக்க மாட்டீங்க. இதையும் தாண்டி அமெரிக்காவோட அடுத்த மூவ் என்ன? இந்தியாவில சிலிண்டர் இல்ல, இப்ப கச்சா எண்ணெய் இல்ல, அடிக்கடி எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு கூட தெரிய வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் கிட்ட ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெனுன்களால கரெக்டான திக்கான கச்சா எண்ணெய் கிடைக்குது. இந்த தடிமனான கச்சா எண்ணெய அழகா அப்படியே பளபளன்னு க்ரூட் ஆயிலா மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெசிபிக்கான அந்த ஃபார்முலாவை வச்சு நைஸா எண்ணெயா மாத்திடுவாங்க. இப்போ இது பைப் வழியா அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிட முடியாது. நம்ம கப்பல் வழியா தான் வெனுன்சுலாக்கு நம்ம ட்ரேட் பண்ணி அனுப்ப முடியும். இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இவன் என்னமோ நியூக்ளியர் சக்தியை பாக்குறான், என்னமோ பண்றான், அவன் வந்து சொல்ல மாட்டான் அப்படின்னு மிச்ச நாடுகளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஈரான் கிட்ட மட்டும்தான் உலகத்திலே இல்லாத அந்த உடைக்கிற ஃபார்முலா இருக்கிறனால அமெரிக்காக்கு யாரும் சொல்லாதனால இப்ப அமெரிக்கா டைரக்டா அட்டாக் பண்ணுது. ஈரானோட முக்கியமான ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் நிலையங்கள் மட்டும்தான். எண்ணெய் நிலையங்கள் மட்டும் வச்சுதான் அவங்க பல நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப போராடுற காரணமும் அதுதான். ஒருவேளை அவங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபார்முலா கேட்பாங்க. கடைசியில எண்ணெய் கிடங்குகளும் ட்ரம்ப் கையில போச்சுன்னா அதுக்கும் விலை ஏத்தி விட்டு நாடே சிரிச்சு போயிடும். அதனாலதான் ஈரான் இவ்வளவு தூரம் சண்டை போடுறாங்க உயிரை கொடுத்து. இது ஒரு பக்கம் இருக்கும் போது நார்த் கொரியாவால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டைரக்டா பல பாதிப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்த் கொரியா தன்னுடைய ராணுவ படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவன் எங்க இருக்கானோ எல்லாத்திலயும் ராணுவத்துல சேர்த்து விட்டு எல்லாரும் போய் சண்டை போடுங்கடா, எல்லாரும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்கடா, எல்லாரும் அப்படி பண்ணுங்கடா இப்படி பண்ணுங்கடா ரொம்ப மும்முரமா பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில நியூஸ் கசிஞ்சு வந்துகிட்டு தான் இருக்கு. நார்த் கொரியால இருக்கிற கிம் ஜாங் உன் அவங்களோட பொண்ணோட சேர்ந்து ஏவுகணை சோதனை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம நாட்டுல அப்பா பொண்ணு ராக்கெட் விட்டுற மாதிரி அங்க ஏவுகணை விட்டு கடல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸும் நமக்கு கிடைச்சது. அதாவது நார்த் கொரியா டைரக்டா போர்ல வரலனாலும் இன்டைரக்டா எப்ப வேணாலும் குதிக்கலாம். அது இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், இல்ல நாளை மறுநாள் கழிச்சிருக்கலாம். சோ எப்ப வேணாலும் நடக்கிறதுக்கு இது ஹை சான்சஸ் இருக்கதான் செய்யுது. ஒருவேளை நார்த் கொரியா போருக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா கடல் வழி பயணம் பாதிக்கும். இதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் கொரியாக்கு சப்போர்ட்டா சைனா வருவாங்க. சைனா வரதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மாவே சைனாக்கும் நமக்கு ஆகாது, அதனால அருணாச்சல் பிரதேச தாக்கலாம், அப்பதான் இவனுங்க அடங்குவாங்க, அமெரிக்காவோட பாண்ட் அப்பதான் உடையும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பண்ணுவாங்க. அதனால அருணாச்சல் பிரதேஷ்ல பதற்றம் நிலவும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா, நார்த் கொரியா கிட்ட இருந்து நிறைய உதிரி பாகங்கள் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் போன்ஸா எடுத்துக்கிட்டீங்கனாலும், கார் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பல விஷயம் நார்த் கொரியா கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இப்ப நார்த் கொரியா போர்ல வந்துட்டாங்கன்னா இது எல்லாமே இந்தியாவுக்கு தட்டுப்படும். இது மட்டும் இல்லாம இந்தியா தன்னோட நிலைப்பாடு சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல எல்லாரும் வந்து நிப்பாங்க. அப்பதான் வேர்ல்டு வார் 3 உண்மையா ஆரம்பிக்கும். இப்ப நீங்க அடுத்து கேட்பீங்க, இந்த சிலிண்டர் கச்சா எண்ணெய் ஆல்ரெடி நீ ஃபார்முலா நிறைய சொன்னீங்கல்ல, இப்ப இது ஏன் இந்தியாவுக்கு வந்து பாதிக்குது? இந்தியாவுக்கு எத்தனை நாள் வந்து சிலிண்டர்லாம் தொடர்ந்து கிடைக்கும்? காலையில இருந்து ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ் எதுலயுமே வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்களே, அப்ப வீடுகளுக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். ஸோ பல ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, ஒரு மாசம் வரைக்கும் நமக்கு தட்டுப்படாம இருக்கும். ஒரு மாசம் இல்ல, அதுக்கு மேலேயே நமக்கு தட்டுப்படாம கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனா தேவையில்லாம யூஸ் பண்றது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேர் ஹோட்டல்ஸ் போய் சாப்பிடுறாங்க இல்லையா, அதனால ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்லயே சாப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. மாசத்துக்கு ஒரே ஒரு சிலிண்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரூல் போட்டுருவாங்க. அதனால பேனிக் ஆகி ஒரு 5-6 சிலிண்டர் நீங்க இப்ப போட்டீங்கன்னாலும் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இந்தியா எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் என்னன்னா சிரிச்சு மீன் போடுறாங்க, இந்தியா தன்னோட நிலைப்பாடு சொல்லாதனால இந்தியா ஒரு டம்மி நாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் கிடையாது. இந்தியா ஜப்பானோடையும் சரி, எங்கெங்க அவங்க ட்ரேட் பண்றாங்களோ எல்லா நாடுகள் கிட்டயும் அவங்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையினால இந்தியா சிங்கம் எப்படி மறைஞ்சு அப்புறமா ஓய் தாக்குமோ அந்த மாதிரி தான் இந்தியா தன்னோட நிலைப்பாடு வச்சிருக்காங்க. இந்தியா இது வரைக்கும் டைரக்டா எந்த போர்லயும் இறங்குனது இல்ல. பாகிஸ்தானோட மட்டும்தான் போர்ல
அடிக்கடி இறங்கியிருக்கு. ஆனா ஒருவேளை இந்தியாவுக்கு இதுதான் நிலைமை, வேற வழி இல்ல அப்படின்னா இந்தியா அதையும் செய்ய தயங்காது அப்படிங்கறதுதான் பல நியூஸ் சேனல்ஸ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அடுத்து துபாய், கத்தார், சவுதி அரேபியால எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நியூஸ்ல புர்ஜ் கலிஃபா தாக்கப்பட்டுச்சா அது இதுன்னு பொய் நியூஸா பொய் வியூஸ்க்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல எந்த ஒரு பதற்றமுமே இல்ல. என்ன நடந்தாலும் அந்த நாடு நல்லா தான் இருக்கு. என்ன அங்க இருந்து பல இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்மர் லீவ் வரனால பல பேர் இங்க வர முடியாம கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இங்க இருந்து டூரிஸ்ட் விசால நிறைய பேர் அங்க போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் எப்படி காசு கிடைக்கும், அவங்க எல்லாம் எப்படி பாத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல துபாய் கவர்மெண்ட் மொத்தமாவே ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க. நீங்க எங்களை நம்பி வந்திருக்கீங்க, இது எவ்வளவு நாள் இந்த போர் பதற்றம் இருக்குன்னு தெரியல, அந்த போர் பதற்றம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒத்த பைசா செலவு பண்ண வேணா, காலையில சாப்பிடுறதுல இருந்து நீங்க நைட்டு சாப்பிடுற வரைக்கும் எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தனை நாடு இது விஷயம் செய்வாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே தங்களுடைய ட்ரேடிங் வச்சு மட்டும் இல்லாம, எண்ணெய்கள் மட்டும் வச்சும் இல்லாம, நம்ம நாட்டுக்கு எத்தனை டூரிஸ்ட் வராங்க அப்படிங்கிற அந்த காசு மட்டும் வச்சுமே நம்பி நடத்துற ஒரு சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இப்படி இந்தியா மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறது மிகப்பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த விஷயத்துல துபாய் UAE எல்லாரும் பாராட்டிட்டு வராங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வார் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சிகப்பு நாடா சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.